السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 19 பாபுல் அன்ஜாசி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ராக்கீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி இருளக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது வாருங்கள், நாம் இன்றைய 19ஆம் நாளுடைய பாடச் சுருக்கத்தை பார்ப்போம். முதலாவதாக மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தம், அதாவது அசுத்தங்கள் எதென்ன மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தங்கள் என்று சொன்னால், அதாவது அசுத்தங்களுடைய அளவுகளை கவனித்து அதை நாம் சுத்தம் செய்வது ஜாயிஸாக மாறும். உதாரணமாக நஜீஸ்களை 2 வகையாக பிரிப்பார்கள். நஜீஸே முஹல்லலா, நஜீஸே முஹஃபஃபா என்பதாக பிரிப்பார்கள். கடினமான நஜீஸ், லேஸ் நஜீஸ் என்பதாக பிரிப்பார்கள். அப்படி இருக்கும் போது முஹல்லலாவா நஜீஸாக இருந்தால் அது நம்முடைய ஆடைகளில் 1 திரகமோட குறைவாக இருக்கும் பொழுது, 1 திரகமோ 1 திரகமுடைய குறைவான அளவுகள் இருக்கும் பொழுது, அந்த நஜீஸை நீக்குவதற்கான எந்த உபகரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளப்படாத நேரத்தில் நாம் அந்த நஜஸுடன் தொழுவது நமக்கு ஜாயிஸாகும். அதான் மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தம். நம்மை தொட்டு அது மன்னிக்கப்படும். அதனுடன் தொழுவதனால் எந்த ஒரு குற்றமும் ஏற்படாது. அப்படிப்பட்ட அதே நஜீஸை முஹஃபஃபா இருக்கும் பொழுது ரொம்ப சௌப் என்பார்கள். அந்த நஜீஸினுடைய ஆடையில் அது பார்க்கப்பட முடியாத அப்படிப்பட்டதாக இருக்கும், அல்லது முஹஃபஃபா நஜீஸாக இருக்கும். அல்லது லேசா நஜீஸ். இதே போன்று நஜீஸ் முஹஃபஃபா பின்னாடி சொல்லுவார்கள், பாடத்தில் பார்ப்போம். அதோடைய ருபு, அந்த நஜீஸ்கள் ஆடையில் ருபு அளவு, அதாவது ஆடையினுடைய ருபு அளவு ஃபுல்லாக நஜீஸாக ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ருபு வரைக்கும் உள்ளான நஜீஸ்களை கொண்டு நாம் தொழுவது ஜாயிஸ் ஆகும். அதற்கு மேல் உண்டாயிட்டால் தொழுவக்கூடாது. அப்ப இந்த மாதிரி அளவுகள் அது எந்த மாதிரி அளவுகள், எந்த அளவு இருந்தா அதை மன்னிக்கப்படும் என்பதை பற்றியாக முதலாவதாகும். இரண்டாவதாக கழுவுதல் மூலம் உண்டாகும் சுத்தம். சில நஜஸ்களை நாம் கழுவுவது மூலம் இல்லாமல், முன்னாடி பார்த்தோம் அல்லவா, தேய்ப்பது மூலமாகவோ மசகு செய்வதன் மூலமாக, தடவுவதன் மூலமாக சுத்தமாகும் என்பதாக பார்த்தோம் அல்லவா. இப்பொழுது கழுவுவதன் மூலமாக சுத்தமாகக்கூடியதை தான் நாம் இரண்டாவது பார்க்க போகின்றது. கழுவுதல் மூலம் உண்டாகும் சுத்தம். சில நஜீஸ்களை கழுவினால் மட்டும்தான் சுத்தம் உண்டாகும். அதை 2 வகையாக பிரிப்பார்கள். எனது மர்இயா கைர மர்இயா, பார்க்கக்கூடிய நஜீஸ்கள், பார்க்கப்பட முடியாத நஜீஸ்கள் என்பதாக 2 வகையாக பிரிப்பார்கள். அடுத்து மூன்றாவதாக நாம் என்ன பார்க்க போகின்றோம் என்று சொன்னால், சுத்தம் செய்வதின் முறை, எப்படி நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் மூன்றாவது, எந்த முறையின் மூலமாக, எப்படி, எந்த எந்த எதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முறைகளை பற்றி நாம் மூன்றாவதாக பார்க்க போகின்றோம். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்திற்குள் செல்வோம். பாருங்க, லாபித்துல் அஃபைனுடைய அளவு, அது லாபித்துல் அஃபைனுடைய அளவு எந்த அளவுக்கு மன்னிக்கப்படும், எந்த அளவு நஜஸ் இருந்தா மன்னிக்கப்படும் என்பதை பற்றி தான் நாம் முதலாவதாக பார்க்க போகின்றோம். பாருங்க, ஒமன் அஸ்வாபஹு, ஒமன் ஒருவன், அஸ்வாபஹு அவனுக்கு அடைந்துள்ளது, மினன் நஜாஸத்தில் முகல்லலதி, முகல்லலாவான நஜாஸத், நஜீஸினது நஜீஸிலிருந்தும் அடைந்த ஒருவனுக்கு, ஒன்னது ஒழுந்து அடையவன், அதாவது எப்படி இருக்க, தம்மி ரத்தத்தை போல. அப்ப எந்த ஒருவனுக்கும் முகல்லலாவான நஜீஸிலிருந்தும் அடைந்த ஒருவனாகிறவன். இதே போல தம்மி ரத்தத்தை போல, ஒல் பௌலி சிறுநீரை போல, ஒல் காயத்தி மழத்தை போல, ஒல் ஹம்ரி மதுவை போல. எந்த அளவு, மிக்தாரு திர்ஹமி, திர்ஹமினுடைய அளவு நஜீஸே முஹல்லலாவிலிருந்தும் அடைந்த ஒருவன். இன்னும் ஃபமா தூனகா, அந்த திர்ஹமை விட குறைவான ஒன்று அடைந்த ஒருவனுக்கு ஜாஸத் ஸலாத்து மாஹு, அந்த நஜீஸுடன் அவன் தொழுகுவது என்னவாக இருக்கின்றது, அவனுக்கு ஜாயிஸாக இருக்கின்றது. ஜாஸத்தி ஸலாத்து மாஹு, அந்த நஜீஸுடன் தொழுவது அவனுக்கு ஜாயிஸாகும். இப்ப கவனிக்கணும், நஜீஸே நஜீஸ் நஜாசத்தில் முகல்லத்,
முகல்லலாவான அசுத்தம். முகல்லலானா நான் என்னன்னு சொல்லல. முகல்லலானா என்னன்னு பாருங்கன்னா, நமக்கு ஃபுகாக்கள் சொல்லி தருவாங்க. அதாவது இங்க ஃபத்துவான கருத்து என்னவென்று சொன்னால், முகல்லலா என்று சொன்னால் என்னன்னா, மா வரத பிஹி நஸ்ஸுன், எதை, அதாவது அது நஜஸ் என்பதை கொண்டு நஸ்ஸு வந்திருக்கும். எனது குர்ஆன் ஹதீஸிலே என்ன வந்திருக்கும்? நஜஸ் என்பது வந்திருக்கும். உதாரணமாக பன்றி, அதே போன்று மது எல்லாம் எனது நஜஸ் என்பதாக நஸ்ஸிலே தெளிவாக சொல்லப்பட்டது. அதே போல் ரத்தம் என்பதெல்லாம் குர்ஆனிலே நஜஸ் என்பதாக, காயத் என்பதெல்லாம் எனது நஸ்ஸுகளை கொண்டு, குர்ஆன் ஹதீஸ்களை கொண்டு தெளிவாக அவைகள் எல்லாம் நஜஸ் என்பதாக வந்திருக்கும். அந்த ஒன்றுக்கு தான் நஜீஸே முஹல்லலா என்பதாக சொல்வார்கள். அப்ப இதற்கு எதிரான சுத்தம் என்பதற்கு எதிராக எந்த ஒரு நஸ்ஸுகளும் வந்திருக்காது. அசுத்தம் என்பதற்கான நசு மட்டும் வந்திருந்தால் அது நஜீஸே முஹல்லலா என்பதாக சொல்வார்கள். அப்ப அப்பேற்பட்ட நஜீஸ் ஒருவனுக்கு அடைந்திருக்கு. எதை போல? பவுல், சிறுநீரை போல. இப்ப நமக்கு சொல்லுவார்கள் பவுல் என்பது பல வகையாக இருக்கின்றது. உதாரணமாக மனிதனுடைய பவுல், மாயனுடைய பவுல், மாலாயனுடைய பவுல். உதாரணமாக எதனுடைய இறைச்சி நாம் சாப்பிடுமோ அதனுடைய சிறுநீர், அது எதனுடைய இறைச்சிகள் நாம் சாப்பிடப்பட மாட்டோமோ அதனுடைய சிறுநீர்கள், அப்படி என்பதையே பல வகையாக பிரிப்பார்கள். இமாம் அபூ ஹனீஃபா இமாமுடைய எது கவுல் பிரகாரம் எதனுடைய இறைச்சி சாப்பிடப்படுமோ அது அல்லாத எந்த நஜீஸ், எந்த சிறுநீராக இருந்தாலும் அது நஜீஸ் என்பதாக சொல்வார்கள். இமாம் முஹம்மது ரஹ்மான் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், மாயாக்குல் அவனுடைய நஜஸ், அதாவது பவுல், அதாவது மாயாக்குள்ள எதையினுடைய இறைச்சி சாப்பிடப்படுமோ அதனுடைய பவுல் என்னவாக இருக்கும்? சுத்தமாக இருக்கும் என்பதாக சொல்வார்கள். அபூ ஹனீஃபா எனக்கான காரணம் என்ன? இஸ்தன்ஜியு அனில் பவுல், பவுலை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ள என்பது ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸ். அப்ப அதற்கு என்னது? அப்ப தவிர்ந்திருப்பது, அதை விட்டு தூரமா இருக்க வேண்டியதானே. அப்ப அதன் மூலமா நஜிஸ் விளங்கிறது. அதனாலதான் ரசூலா தவிர்ந்திருக்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு எதிரான நசி, எந்த நசும் வரல, என்னென்ன அது சுத்தம் என்பதாக எந்த ஒரு ஹதீஸ்களும் ஆயத்திலும் வரவில்லை என்பதாக சொல்வார்கள். ஆனால் இமாம் அஹமது இமாம் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? அது நஜீஸ் இல்லை என்பதாக சொல்வார்கள். ஏன் என்று சொன்னார், அதாவது ரசூல்லாவுடைய ஒரு ஹதீஸ் இருக்கும் அல்லவா, குர்னீன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் ரசூலாவிடத்திலே வந்து இந்த மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்ட பொழுது மதினாவுடைய வெளிப்புறங்களில் இந்த ஒட்டகம் மேய்க்கக்கூடிய இடங்களிலே அங்கு தங்கி அந்த ஒட்டகத்தினுடைய பால் சிறுநீர்களை குடித்து வாருங்கள், உங்களுக்கு குணமாகும் என்பதாக சொல்லுவார்கள். அப்ப அதே போல் அவர்கள் குடிப்ப குணமாகும். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜிஸை கொண்டு என்ன சொல்லியிருக்க மாட்டார்கள், மருத்துவம் செய்திருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அப்ப அது நஜஸ் இல்லை, மாயக்கிழமையினுடைய சிறுநீர் நஜஸ் இல்லை என்பதாக சொல்வார்கள். ஆனால் பூனிபம் சொல்வார்கள் அது கிடையாது. என்னது? அது ரசூல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அன்று வகி இறக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையிலே அவர்கள் அங்கு சொல்லியிருப்பார்கள். அதனால் என்னது, இன்னும் அவர்கள் கூட்டத்தார்களுக்கு என்ன பின்னாடி அவர்கள் அந்த ஒட்டகத்தை எல்லாம் திருடி போய்விடுவார்கள் என்ற சம்பவம் வரும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் அதற்கான தண்டனையாக ஆக்கியிருப்பான் என்பதாக எல்லாம் சொல்லி தருவார்கள். அந்த அடிப்படையில பொதுவாக இவங்களுடைய அபூலிபாமுடைய கோல் பிரகாரம் அது நஸ்ஸுக்கு எதிராக சுத்தம் என்பதில் எந்த ஒரு அடிப்படையும் வரவில்லை என்பதை கொண்டு அதை நஜஸ் என்பதாக சொல்லிவிடுவார்கள். இமாம் முஹம்மது இமாம் அவர்கள் இந்த அடிப்படையில் ஃபத்வா என்னன்னா, எதனுடைய மரிச்சி சாப்பிடப்படுமோ சாப்பிடப்படலையோ அந்நியத்தினுடைய பவுலும் எனது நஜஸ் என்பதுதான் ஏற்றமான கருத்து. அடுத்து பாருங்க. ஆனால் இங்க பாருங்க, நஜீஸே முல்லா இதே போல கத்தம் ரத்தம், அதே மாதிரி ரத்தத்திலையும் என்ன சொல்லுவாங்க, நமக்கு ரத்தத்தினுடைய விஷயங்களையும் சில ரத்தங்கள், மீனுடைய ரத்தங்கள் போன்றவைகள் எல்லாம் என்னது நஜஸ் இல்லை என்பதாக சொல்வார்கள். ஏன்னா அங்க தம்மை கொண்டு நோக்கம் தம்முல் மஷ்ஃபூ, மஸ்ஃபூனா ஓடக்கூடிய ரத்தம், அது அல்லாம தேங்கி இருக்கும். உதாரணமா பாருங்க, கறியெல்லாம் வெட்டிட்டு இந்த கறியில சில இறைச்சிகள்ல ரத்தம் தேங்கி இருக்கும். அந்த இறைச்சிகளை வந்து நஜஸ் என்று சொன்னால் கூடாது, நஜஸ் என்பது கிடையாது, அது சுத்தம் தான் என்பதாக சொல்லுவார்கள். இப்ப எந்த ரத்தங்கள்லாம் ஓடுமோ அந்த ரத்தங்கள் தான். உதாரணமா இப்ப குஸ்வினுடைய ரத்தம் அதெல்லாம் தாகிர் தான். இப்ப அதன் படுவதன் மூலமா என்னவாகாது, ஆடைகள் நஜிஸாகாது. ஏன்? அது மஸ்பூவான ரத்தம் கிடையாது, தேங்கி இருக்கக்கூடிய ரத்தம் கிடையாது, தேங்கி இருக்கக்கூடியது தான், அது வந்து ஓடக்கூடிய ரத்தம் கிடையாது. அப்ப அதெல்லாம் என்ன செய்யாது, சுத்தம் தான் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். பவுல் பார்த்தோம், ஒல்ல காயத்னா என்னது, ஒல்ல காயித்தி, இதே போன்று மழத்தை போன்று. அப்ப அந்த மழங்கள் எல்லாம் என்ன செய்யும், நஜஸ். எல்லா மழங்களும் என்னது நஜீஸை முகல்லலா, அவைகள் அதோடு நம்ம தொழுவது கூடாது. ஒல்ல ஹம்ரி,
ஹம்ருன்னா என்னது? மது. குர்ஆனிலே வந்துட்டது என்னது? மது என்பது ஹராம் என்பது குர்ஆனிலே வந்துவிட்டது. அது நஜீஸ் என்பது தெளிவாக நஸ்களை கொண்டும் விளங்கியுள்ளது. அப்ப அந்த ஹம்ரை கொண்டு என்னது? ஹம்ரு இவைகள்லாம் இருக்கு, ஆடையில பட்டுருச்சு. எந்த அளவுக்கு? மிக்தாரு திர்ஹமி, ஒரு திரஹமினுடைய அளவு. அதாவது ஒரு திரகம்னு அன்றைய காலத்துல அவங்க திரகம் பயன்படுத்தி எந்த அளவுக்கு இருக்கு என்று சொன்னால், நம்முடைய ஒரு ரூபா காயின் இல்ல, ஒரு பழைய காலத்துல ஒரு 2 ரூபா, இப்ப இருக்க 10 ரூபா காயின்கள் இருக்கு அல்லவா, அதனுடைய அளவு, அந்த அளவுக்கு தான் இந்த ஒரு திரகமுடைய அளவு இருந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு இந்த தம், இரத்தம், சிறுநீர், காயத், மலம், அதே போன்று இந்த மது போன்றவைகள் எல்லாம் இந்த அளவோ ஃபமா தூனஹு, அந்த திரகமினுடைய குறைவான ஒன்றையோட அளவு என்னது? அந்த ஒருவனுக்கு அடைந்திருந்தால் ஜாசத்திஸ் ஸலாத்து மாஹு, அந்த நஜஸுடன் அவன் தொழுகுவது என்னவாகிவிடும்? ஜாயிஸாக விடும். இது எப்ப சொல்லுவாங்கன்னா, நஜஸ் நீக்கக்கூடிய ஒன்று இல்ல, அவனோட இல்ல அப்படிங்கிற போது நினைச்சுவாங்க, நஜஸ் என்ன செய்யறது, நம்ம நீக்க அதோட தொழுகுவது ஜாயிஸாக என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே அது அதிகமானால் லம் தஜுஸ், என்னவாக? அது ஜாயிஸாகாது. எனது அது அந்த ஒரு திரகமை விட அதிகமாயிருச்சு நஜீஸே முகல்லலா என்று சொன்னால், அதனுடன் நாம் தொழுகுவது என்னவாகாது? ஜாயிஸாகாது. அப்ப அதை கண்டிப்பா நீக்கணும். நீக்கிட்டு தான் நம்ம தொழுக முடியும். பாருங்க, அடுத்து பாருங்க. وَإِنْ أَصَابَتْهُ نَجَاسَةٌ مُحَفَّفَةٌ, முஹஃபஃபான நஜஸ் அடைந்தால், அசாபத் ஹுனாமனுக்கு அடைந்தால், எது அடைந்தால்? நஜாசத்துன் முஹஃபஃபத்துன், லேசான நஜிஸ். லேசான நஜிஸ் எப்படி நம்ம தெளிவா அர்த்தம் சொல்லுவோம் பாருங்க. இப்போ லேசான நஜஸ் அவனை அடைந்தால், எதை போல? கல் பௌலி மாய் பருலமுஹு, எதனுடைய இறைச்சி சாப்பிடப்படுமோ அந்த ஒன்றினுடைய பவுல், என்னது? அந்த ஒன்றினுடைய பவுல், அதை எதனுடைய இறைச்சி சாப்பிடுமோ அதனுடைய சிறுநீர், அது என்ன செய்யுது? முஹஃபஃபா. அப்ப ஜாஸர் கபௌலி மா யஅலு லஹ்முஹு, எந்த ஹூவத்து, எது அந்த மாவின் பக்கம் உள்ளது. இப்ப எந்த ஒன்றினுடைய இறைச்சி சாப்பிடப்படுமோ அந்த ஒன்றினுடைய பவுலை போல. ஜாஸத்தி ஸலாத்து மஹு, அந்த ஒன்றை கொண்டு மினது, அந்த ஒன்றையுடன் தொழுகுவது என்னவாகிவிடும்? ஜாஸத், ஜாயிஸாகிவிடும். இதுவரை மாலம் எப்ளு ருபி, ஆடையினுடைய 4/1 அது எட்டாத காலம் வரை, என்னது? எட்டாமல் இருக்கும் வரை. மாலம் எப்ளு ருபி, ஆடையினுடைய 4/1 அது அடையாமல் இருக்கும் வரை என்ன செய்து கொள்ளலாம்? அதனுடன், அதாவது அதை அந்த ருபு சௌபு வரைக்கும் உள்ள என்ன செய்து கொள்ளலாம்? அந்த அளவு இருக்கும் வரை நாம் என்ன செய்து கொள்ளலாம்? அந்த நஜசுடன் தொழுகுவது ஜாயிஸ் ஆகும். இப்ப ருபு சௌபையோட தாண்டிருச்சு, அந்த அளவுக்கு நாம் தொழலாம் என்று கேட்டால் தொழுகக்கூடாது. பாருங்க, இப்ப நஜீஸே முஹஃபஃபா, நஜீஸே முஹஃபஃபானா என்னன்னு பார்க்கணும். முஹஃபஃபானா என்ன? அதாவது அதனுடைய சுத்தம் என்பதை கொண்டும் நஸ் வந்திருக்கும். அந்த நஜஸ் சுத்தம் என்பதை கொண்டும் நஸ் வந்திருக்கும். அது அசுத்தம் என்பதை கொண்டும் என்ன வந்திருக்கும்? நஸ் வந்திருக்கும். ஆக இரண்டை கொண்டும் நஸ், என்னது? நஸ் வந்திருக்கும். தாராளமா மாய இதனுடைய இறைச்சி சாப்பிடணுமோ பவுல், இஸ்தன்சியானில் பவுல்னு ஒட்டுமொத்த பவுல், அங்க இஸ்தன்சியானில் பவுல் முத்தலக்கா சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க என்ன செய்யுது? பவுலும் முத்தலக்கா சொன்னது, சிறுநீரை கொண்டு முத்தலக்கா பொதுவா சொன்னது எல்லா சிறுநீரையும் எடுத்துக்கொள்ளும். அப்ப அதே நஜஸ் என்பதை கொண்டும் நஸ் வந்துள்ளது. அதே போன்று வரதீஸ் என்னது? ஷிஃபா, அந்த உர்ணியினுடைய சம்பவத்தினது அது ஷிஃபா அளிக்கக்கூடியது. அப்ப அதன் அடிப்படையில் சுத்தம் என்பதாக தெரிகின்றது. இப்ப அதை கொண்டும் நஸ் என்ன வந்துள்ளது? நஸ் வந்துள்ளது. அப்ப இந்த இரண்டும் கொண்டும் நஸ் வந்ததன் காரணமாக சுத்தமா சுத்தம் என்பதை கொண்டு வந்த அப்படிப்பட்ட எந்த ஒன்றெல்லாம் இருக்கிறதோ அதுக்கு தான் நஜஸே ஹஃபஃபா என்பதாக சொல்லுவார். அதுக்கு உதாரணம் தான் இந்த மாயாக்கள் உள்ள நூல். அதாவது என்னது? பவுலு இதனுடைய இறைச்சி சாப்பிடுமோ அதனுடைய சிறுநீர் என்னது? இந்த இதற்குரிய ஒரு உதாரணம், இதற்குரிய உதாரணம். ஆனால் இமாம் முஹம்மது இமாமுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் இது நஜீஸே முஹஃபஃபாவில் கூட வராது. நஜீஸே முஹஃபஃபாவிலோட வராது. இது சுத்தம் என்பதாக சொல்வார்கள். அப்ப அது உடல் முழுவதும் பட்டாலும் அதேயுடன் தொழுகுவது என்னவாக இருக்கின்றது? ஜாயிஸா இருக்கின்றார். அப்ப இங்கே சொன்னது எதன் அடிப்படையில்? இமாம் அபு ஹனீஃபா இமாமுடைய அடிப்படையிலும் இமாம் அபு யூசுப் இமாமுடைய அடிப்படையிலும் தான் இது நஜீஸே முஹஃபா என்பார்கள். முகமது இமாம் இடத்துல அது என்னது? துவாஹிரன், சுத்தமான ஒன்று. அப்ப அவங்களுடைய அடிப்படையில இது கிடையாது.
இப்ப நஜீஸே முஹஃபஃபாக இருக்கும் பொழுது அது ருபு சாபினுடைய அளவு அடையும் வரை என்ன செய்து கொள்ளலாம், அதனுடன் தொழுது கொள்ளலாம். இப்ப இங்க ருபு சௌபுங்கிற விஷயத்துல நம்ம சொல்லலாம். ருபுங்கிறதா என்னன்னா ஆடையினுடைய பகுதி, அதாவது உதாரணமாக ஒருவன் ஜிப்பா அணிந்திருக்கின்றான், இந்த ஜிப்பாவினுடைய கையிலே நான்கில் ஒரு பகுதி என்பார்கள். அப்ப எந்த பகுதிகள் பட்டு இருக்கிறதோ இதுல பலவிதமான கவுல்கள் இருக்கு. என்னது இந்த ருபு சௌப், நான்கில் ஒரு பங்கு என்பதுனா எந்த அடிப்படையிலங்க, ஆடை முழுவதிலையும் நான்கில் ஒரு பங்கு பார்க்கணுமா, இல்ல எந்த ஆடையில் பட்டு இருக்கிறதோ அதனுடைய ருபு சௌபு பார்க்கணுமா, அப்படிங்கிற பலவிதமான கவுல்கள் இருக்கு. ஆனா என்ன சொல்லுவாங்க, இது எந்த இடத்துல பட்டிருக்கிறதோ அதனுடைய ருபு சமுதான கை எடுத்து கொண்டுட்டோம்னா அந்த கையில பட்டுக்குன்னா கையினுடைய பிரதான கையை 4 பகுதியாக மடிச்சா எவ்வளவு வரும், அதுல ஒரு பகுதி அளவு அடைந்திருந்தால் அதை வந்து தொழுகலாம். அதுக்கு மேல போயிட்டு என்ன செய்ய முடியாது, நம்ம அதன் நஜிசுடன் தொழுகுவது நமக்கு ஜாயிஸ் ஆகாது. இப்ப ஜிசிய முஹஃபஃபா இருக்கும் பொழுது ருபு சாபினுடைய அளவு என்ன இருப்பதை கொண்டும் நம்ம என்ன தொழுதுக்கலாம். நஜிசிய முகல்லலா இருக்கும் பொழுது ருபு சாபு நமக்கு என்ன செய்யாது, கூடாது. அடுத்து பாருங்க, தொஹாரத்துல் பில் கஸ்ல், எனது பில் கஸ்ல் கழுகுவதை கொண்டுள்ள சுத்தம். தத்ஹீருன் நஜாசதி, நஜீஸை சுத்தம் செய்வது. தத்ஹீருன் நஜாசதி, அசுத்தத்தை சுத்தம் செய்வது. அல்லத்தி எப்படிப்பட்ட அசுத்தம் என்று சொன்னால் எஜீபு கஸ்லுஹா, அதை கழுகுவது வாஜிபாகுமே, அப்படிப்பட்ட நஜீஸ்களை சுத்தம் செய்வது. அப்படிப்பட்ட நஜீசுகளை சுத்தம் செய்வது அலா வஜ்ஹைனி, 2 முறைகள் மீதாகும். என்னது அலா வஜ்ஹைனி 2 முறைகள் மீதாகும். சொல்லுவாங்கன்னா இப்ப கழுவக்கூடிய நஜீஸ்கள்ல வந்து 2 விதமான நஜீஸ்கள் இருக்கு. அதுல நினைச்சுவாங்க பிரிப்பாங்க பாருங்க, என்ன நஜீஸே மர்இயா கைரு மர்இயா என்பதாக 2 வகையாக பிரிப்பார்கள். வாங்க அதை பார்க்கலாம். அப்ப என்னது 2 வகையா, மர்இயானா பார்க்கப்படக்கூடியது, கைரு மர்இயானா பார்க்கப்படாது. உதாரணமா பவுல் எல்லாம் வெண்மையா இருக்கக்கூடிய பவுல் என்ன செய்யாது, நஜீஸ் பற்றுச்சு, அது இன்னும் பார்க்க முடியாது. மர்இயான என்னது பார்க்கக்கூடியது, உதாரணமா காயத்து மலம்லாம் இருக்கு, இந்த மஞ்சள் நிறத்துல இருக்கும், அது படம்போது என்ன செய்யும், அதனுடைய அசர்கள் நம் கண்ணுக்கு தென்படும். அப்படிப்பட்ட ஒன்று. இப்ப இந்த 2 வகைகள்ல இருக்கு. இந்த 2 வகைகளுடைய கழுகுதலை பற்றி தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். பாருங்க, அப்ப தத்தஹீரு நஜாசத்தில் லத்திய ஜீபு வஸ்லு அலா வஜ்ஹைனி, நஜீஸ்களை சுத்தம் செய்வது எப்படிப்பட்டது, அதை கழுவது வாஜிபாகும். அப்படிப்பட்ட நஜீஸ்களை சுத்தம் செய்வது அலா வஜ்ஹைனி 2 முறைகள் மீதாகும். ஃபமா ஃபமா காண லகு மின்ஹா, அந்த ஃபமா ஒன்று, காண லகு அந்த நஜஸுக்கு ஆகிவிட்டது, மின்ஹா அதாவது காண லகு மின்ஹா அந்த நஜஸிலிருந்தும் அந்த ஒன்றுக்கு ஆகிவிட்டது. ஐனும் மர்இய்யத்துன், என்னது ஐனும் மர்இய்யா பார்க்கப்படக்கூடிய ஐனு ஆகிவிட்டதே, அப்படிப்பட்ட நஜஸ் ஆகிறது. ஃபதஹாரத்துஹா, அந்த நஜஸினுடைய சுத்தமாகிறது. ஜவாலு ஐனிஹா, அந்த நஜஸினுடைய ஐன், அந்த நஜஸ் அப்படியே முழுவதுமாக நீக்குவது ஆகிவிடும். அப்ப என்னது ததீர் நஜாசத் என்பதாகிறது எங்க, இது கைரு மர்இயாக இருந்தால் என்ன, அங்க ததீர் நஜாசத் என்று சொன்னார்கள் அல்லவா, அப்ப அங்க அதனுடைய ஜவாலு ஐனிஹா, அதனுடைய சுத்தம் என்பது என்ன, அதனுடைய ஐனை நீக்குவது. அப்ப ஃபதஹாரத்துஹு ஜவாலு ஐனிஹா, அதனுடைய ஐன் அந்த நஜஸனுடைய முழுவதுமே நீக்குவது என்னவாகிவிடும், என்னது நமக்கு கட்டாயமாகிவிடும். ஐன் அறியா இருக்கும் பொழுது அந்த ஐன் முழுவதுமாக நீக்குவது. இல்லா என்றாலும், நாக்கின் என்ன இல்லா என்றால் என்னது, இல்லா ஒன்றை தவிர, எப்படிப்பட்ட ஒன்று, மின் அசரிஹா, அந்த நஜஸில் இருந்தும் நஜஸினுடைய தன்மையில் இருந்தும் பாக்கியான ஒன்றை தவிர. எப்படிப்பட்ட தன்மை, மாயஷுக்கு இசாலத்துஹு, அந்த அசரினுடைய அந்த அசரை நீக்குவது என்னது கடினத்தை தரும். அப்படிப்பட்ட ஒன்றை ஷுக்கு என்ன சொல்லலாம்னா மாயத்தாஜு இலா கைரி மாஇ, என்னது மாயத்தாஜு இலா கைரி மாஇ, தண்ணீர் அல்லாத ஒன்றின் பக்கம் தேவையாக்குமே. அப்படிப்பட்ட, அதாவது உதாரணமாக மலம் பட்டு விட்டது, ஆடையில் மஞ்சள் நிறத்தில் வந்து விட்டது, அவன் தண்ணீரை வைத்து நன்றாக கழுகுகின்றான், 3 முறை 7 முறை வரை கழுகின்றான், அவன் சுத்தமாகவில்லை, அதனுடைய நிறம் தெரிந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நம் இந்த உப்பு சோப்புகளை பயன்படுத்தி அந்த கரையை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப இதுதான் எனது யசுக்கோ. இப்ப அவன் தண்ணி அல்லாத இன்னொன்று இந்த பக்கம் போகிறான் அல்லவா, இப்ப அதுதான் இந்த மாயசுக்கோ.
அப்ப அதை வச்சு நம்ம கஷ்டப்பட்டு நீக்கன்னு தேவையில்லை. தண்ணியை வச்சு நீக்கும் போது எவ்வளவு சுத்தமாகுதோ அந்த அளவுக்கு சுத்தம் போதும். அது அல்லாம தண்ணீர் சுத்தம் செய்து கொஞ்சம் பாக்கியா இருக்கு, அசர் பாக்கியா இருந்தா அப்ப அந்த நஜசுகளை தவிர அந்த நஜசுகள் பிரச்சனை இல்லை. இப்ப அதை முடிந்த அளவுக்கு என்னது நம்ம போக்கிக்கிறணும். தண்ணீரை கொண்டு எந்த அளவுக்கு சுத்தமாகுதோ அந்த அளவுக்கு போக்குவதே நமக்கு என்ன ஜாயிஸ் ஆகும். கஷ்டப்பட்டு நம்ம சோப்புகளை கொண்டுலாம் என்னது சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. அப்ப அந்த அளவை தவிர என்னது அந்த ஐனை நீக்குவது நமக்கு ஜாயிஸ் ஆகும். அது ஐனை நீக்கினதுக்கு பின்னாடி அந்த அசர் இருக்கு, இந்த மாதிரி இவைகள் பக்கம் தேவையாதுன்னா அதை நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, ஒமா லைசலகோ ஐனுன் மர்ஈயத்துன், ஐனுன் மர்ஈயத்துன், அதாவது ஒமா ஒன்று லைசலகோ அதற்கு இல்லை, ஐனுன் மர்ஈயத்துன் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஐன் இல்லை. என்னது அதற்கு ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு ஐன், அதனுடைய உறுப்பு அப்படியே பார்க்க மலம் போன்ற ஒரு ஐனு தான் என்னது மலத்தை பாருங்க. மலம் என்னது இந்த மலம் போன்றவைகளை பார்க்க முடியும். சிறுநீர் பவுல் போன்றவைகளை வந்து ஆடையில பட்டுருச்சுன்னா அதை பார்க்க முடியாது. அது இப்ப காஞ்சிருச்சுன்னா அதை பார்க்க முடியாது. அப்ப அதை பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அப்ப அப்பேற்பட்ட ஒன்று எதற்கு அதற்கு ஐனு கிடையாது, பார்க்கப்படக்கூடியதான ஐனு கிடையாது சொன்னால் இப்ப தஹாரத்துஹா அதனை சுத்தமாகிறது. ஐ இல்ல அதை கழுகுவது ஹத்தா யலிப அலா உதன்னில் காசிலி, கழுகக்கூடியவன் அதாவது கழுகக்கூடியவனுடைய எண்ணத்திலே மிகைக்கும் வரை அதை கழுகுவதுதான் அதனுடைய சுத்தம். அங்க வந்து என்னது அந்த ஐனு நீங்கிருச்சுன்னா போதும். இங்க என்னன்னா இவனுடைய யார் கழுகின்றான், ஏன்னா அது தெரியாது, பார்க்க முடியாது, போயிருச்சா போகலையான்னு என்னவே தெரியாது, கைது முறையா பார்க்கப்பட முடியாத ஒரு நஜசு. அப்ப இங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவனுடைய எண்ணத்தில் என்னது மிகைத்திருக்கணும், என்னது இந்த நஜஸ் சுத்தமாகி விட்டது என்ற அடிப்படையில். அப்ப ஐயக்சில ஐயுக்சில அவன் கழுகுவது ஹத்தாய அலிபாலா காசிலி, அதாவது கழுகக்கடவனுடைய எண்ணத்திலே அது மிகைக்கும் வரை கழுகுவதுதான் ஐயோக்சில கழுகுவதாகும். எதை அப்ப கழுகுவதுதான் என்னது அதனுடைய சுத்தம். பாருங்க அப்ப தகாரத்துவா என்னது முபுத்ததா, அப்ப அந்த கயிறு மரியாதை சுத்தமாகிறது. ஐயோக்சில ஹத்தாயா அலிபாலாலில் காசிலி, கழுகக்கூடியனுடைய எண்ணத்திலே அது என்னது அன்னகு கது தகர, அது சுத்தமாகி விட்டது. அன்னகு அந்த நஜஸ் ஆகிறது. அன்னகு சரி, அந்த அன்னகுனா என்னது இங்க அந்த நஜசுன்னு கிடையாது, அன்னகு அதாவது அவன் அன்னகு கது தகுர அது சுத்தமாகி விட்டது. அந்த கயிறு மரியா என்பது ஆகிறது என்னது சுத்தமாகி விட்டது என்பது அவனுடைய அவனுடைய எண்ணத்தில் மிகைப்பது வரைதான் எனது மிகைப்பது வரை அவன் கழுகுவதுதான் அதனுடைய சுத்தமாகும். கயிறுமறையோட சுத்தம் என்னது யார் கழுகின்றானோ அவன் எண்ணத்தில் அது சுத்தமாகி விட்டது என்ற அளவு வரும் வரை அவன் கழுகுவது என்னவாக இருக்கின்றது, அவசியமாக இருக்கின்றது. அப்ப எண்ணத்துல மிகைத்திருச்சு, ஒரு 2 தடவை கழுவுற மூலமா சுத்தமாயிருச்சுன்னு அவனுடைய எண்ணத்துல மிகைத்திருச்சு, அப்ப போதுமானது. ஒருத்தர் 7 முறை கழுகுறான், சுத்தமாகங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கு சொன்னால் அப்ப என்ன சொல்லுவான், அந்த இடத்துலையும் என்ன செய்வது, அதுவரை அவனுடைய எண்ணம் மிகைக்கும் வரை அதை நாம் கழுகுவது அவசியமாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, இந்த பாடம்னா எப்படி செய்யக்கூடிய முறைகள் என்னது இஸ்திஞ்சா சுத்தம் செய்யக்கூடிய முறைகள் எப்படி இந்த பாடத்தில் ஒரு இஸ்திஞ்சா என்ற இஸ்திஞ்சானா மலம் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வதற்கு இஸ்திஞ்சா என்பதாக சொல்வார்கள். அல்ல இஸ்திஞ்சாவுனா என்னது சுத்தம் செய்வது, இந்த மலம் கழித்த பின்னால் சுத்தம் செய்யக்கூடியது, அதுதான் என்னது இஸ்திஞ்சா என்பதாக சொல்வார்கள். ஒரு இஸ்திஞ்சாவும் சுண்ணத்தும், மலம் சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் இஸ்திஞ்சா சுத்தம் செய்வது சுண்ணத்தும், அது சுண்ணத்தான காரியமாகும். என்னது ஜிசியுனா ஜாயிஸ் ஆகும், அவனுக்கு போதுமான ஆகும். ஜாயிஸ் ஆகும் ஃபீகா அந்த சுத்தம் செய்ய விஷயத்திலேயே ஜாயிஸ் ஆகும். அல் ஹஜரு கற்கள், கற்களை கொண்டு சுத்தம் செய்வதே ஜாயிஸ் ஆகும். அந்த எதை பார்த்து அந்த ஒன்றின் பக்கப்ப மா ஒன்று காம நிற்குமே மக்காமகு, அந்த ஒன்றினுடைய இடத்திலே எந்த ஒன்றெல்லாம் நிற்குமோ, அந்த கல்லினுடைய இடத்திலே எந்த ஒன்றெல்லாம் நிற்குமோ அந்த ஒன்றை கொண்டும் என்னது ஜாயிஸ் ஆகும். உதாரணமா கல்லு போன்ற இருக்கு, கல்ல போன்ற கரிமண் உருண்டைகள் உட்பிடித்திருக்கிறார்கள். அல்லது இப்போ உதாரணமா டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்கு, இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய டிஷ்யூ பேப்பர், எதெல்லாம் நீக்குமோ அந்த நஜசிலை நீக்குமோ அந்த ஒன்று சரிங்களா. அப்ப எதெல்லாம் கல்லினுடைய இடத்துல நீக்கக்கூடிய தன்மையை இருக்குமோ அந்த ஒன்றுகள், அதே இந்த ஒன்றுகள் ஜாயிஸ் ஆகும். பாருங்க, எம்சஹு அவன் அந்த கற்களை கொண்டு தடகுவான். ஹத்தா யுன்கியஹு அந்த சுத்தமாகும் வரை எனது
அப்ப அவன் என்னது அந்த எந்த உறுப்புல போயிருந்தானோ உதாரணமா சில கழிச்சிருக்கான் அப்ப சுத்தமாற வரைக்கும் செய்து கொள்வான் கற்களை கொண்டு செய்து கொள்வான் அவன் மசை தடவை என்ன செய்து கொள்வான் சுத்தம் செய்து கொள்வான் ஹத்தா கையகோ அது என்னது இந்த நஜஸிலிருந்து சுத்தமாகிற வரை என்ன செய்து கொள்வான் அவன் மசை செய்து கொள்வான் அடுத்து பாருங்க ஒலைச ஃபீஹி இன்னும் ஒலைச ஃபீஹி அந்த கற்களிலே இல்லை அததுன் மஸ்னூனும் சுண்ணத்தாக்கப்பட்ட எண்ணிக்கை என்பது அந்த கற்களிலே கிடையாது அப்ப கற்களினுடைய அளவுகள் என்பது கிடையாது இப்ப 3 கல்கள் தான் செய்யணும் 5 கல்ல செய்யணும் ஒரு கல்ல செய்யணுங்கிற எனது ஒரு சுண்ணத்தாக்கப்பட்ட அளவு என்பது கிடையாது அந்த கற்களுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு வேணா நம்ம சுத்தம் இப்போ உதாரணமா ஒருத்தனுக்கு 2 கற்களை கொண்டு சுத்தம் உண்டாச்சுன்னா ஓகே ஒருத்தனுக்கு 5 கற்களை கொண்டு தான் சுத்தம் உண்டானா அப்ப 5 கற்களை வச்சு செய்யணும் இப்போ கற்கள்ல அந்த சுண்ணத்தான அளவு என்பது கிடையாது பாருங்க வகசுலுஹு பில் மாஇ அஃதலுன் அப்ப வகசுலுஹு அந்த கழுகுவது அந்த சிஞ்சானது அதே அந்த சுத்தம் செய்வது என்னது கழுவுவது பில் மாஇ தண்ணீரை கொண்டு அந்த நஜஸ்கள் என்ன செய்து கழுகுவது அஃதலுன் பில் மாஇ தண்ணீரை கொண்டு கழுவுவது அஃதலுன் சிறந்தாக இருக்கும் அதான் சொன்னா இந்த கற்களை கொண்டு கழுகியதற்கு பின்பதாக தண்ணீரை கொண்டு கழுகுவது என்னவாக இருக்கின்றது இங்கே நமக்கு அஃதல் முஸ்தபாக இருக்கின்றது என்பதாக சொல்லுவார்கள் என்னது இப்ப கற்களை கொண்டு கழுவியதற்கு பின்னால் என்னது கழுவுவது முஸ்தபா என்னது அஃதல் சிறந்தாக இருக்கின்றது இதெல்லாம் எப்ப அந்த அளவுகள் அளவுகள் எந்த இடத்துல நம் அதாவது மகரஜ் இருக்கும் அந்த எந்த இடத்துல வெளியேறுதோ அந்த இடத்தை விட்டு கடக்காமல் அந்த இடத்திலே இருக்கும் சமயத்தில் தான் கற்களை கொண்டு செய்வது சுன்னத்தாகும் ஜாயிஸாகும் அதே நஜஸ் கடந்து விட்டால் மஹ்ரஜஹா அந்த நஜஸினுடைய இடத்தை விட்டும் நஜஸ் கடந்து விட்டால் லம் யுஜிசி ஃபீஹி அந்த விஷயத்திலே என்னவாகாது ஜாயிஸாகாது இல்லல் மா ஓ தண்ணீர் மட்டும் தண்ணீரை கொண்டு அல்லாமல் ஜாயிஸ் ஆகாது அப்ப தண்ணீர் தான் என்ன செய்யும் அப்ப அந்த இடத்தை விட்டு நஜஸ் கடக்கும் பொழுது கற்களை கொண்டு செய்வது சுத்தம் செய்வது ஜாயிஸ் ஆகாது அப்ப அங்க கட்டாயமாக என்ன வேண்டும் நாம் தண்ணீரை கொண்டு கழுகுவது என்னவாக இருக்கின்றது சுண்ணத்தாக கண்டிப்பாக தண்ணீரை கொண்டு கழுவுவது எனக்கு அவசியமாக இருக்கின்றது அப்ப அந்த இடத்தை விட்டு கடக்குது ஒரு திருகம் அளவுக்கு இருக்கு அந்த நேரத்தில் செய்து கொள்ளலாம் நம்ம வந்து செய்து கொள்ளலாம் கற்களை கொண்டு செய்து கொள்ளலாம் அதை விட இடம் மகரிஜை விட தாண்டி போயிருச்சு அப்ப என்ன செய்யக்கூடாது தண்ணீரை கொண்டு கழுவுதான் நமக்கு என்னது அவசியமா இருக்கின்றது அந்த மகரஜ கடந்த டயத்தில் நம்ம செய்யக்கூடாது கற்களை கொண்டு செய்வது நமக்கு என்னது சின்னத்து கிடையாது இப்போ நமக்கு சொல்லி தருவாங்க இந்த கற்களை கூட எப்படி செய்யணுங்கிற முறையில நான் 3 கற்களை செய்வதை கொண்டு என்னவா இருக்கின்றது அங்க வந்து விரும்பத்தக்கதாக இருக்கின்றது இன்னும் வித்திரிகளான எண்ணிக்கையை கொண்டு சுத்தம் செய்து சிறந்தா இருக்கும் இப்போ பாருங்க 3 கற்களை வச்சு நமக்கு ஒரு முறைகள் செஞ்சுறாங்க இப்போ தானமா ஒருத்தன் மனம் கழித்துட்டான்னு சொன்னால் அவனுடைய கற்களை கொண்டு முன்பகுதியில் முதலாவதாக முன்பகுதியிலிருந்து பின்பகுதியை நோக்கி வரணும் அடுத்து 2வது கல்லை கொண்டு பின்பகுதியிலிருந்து முன்பகுதி அடுத்து 3வது கல்லை முன்பகுதியிலிருந்து பின்பகுதி இதுதான் எனது ஒரு மஷ்கூரான ஒரு முறை என்ன சில என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடி உள்ள கற்கள் ஒரு கற்களை கொண்டு முன்னிலிருந்து பின்னுமாக 2வது பின்னிலிருந்து முன்னமாக 3வது கொண்டு சுத்தி தோரடிப்பான் என்பதாக இல்லை பல கருத்து இருக்கேனா ஏகோபித்த கருத்து நினைச்சுன்னா முன்னாள் முதல்ல முன்னிலிருந்து பின் பின்னிலிருந்து முன்னிலிருந்து பின் இப்படி செய்வதுதான் என்னது சுத்தம் செய்வது முறையாக இருக்கு அப்ப இங்க கற்கள் வந்து மஸ்னூன் கிடையாது முஸ்தாபு தான் அதாவது முஸ்தாபு தான் ஷாக்கு கல்ல ஒன்றும் கிடையாது அங்க சுண்ணத்தான ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்மகிட்ட முஸ்தாபு தான் அப்ப எத்தனை கற்களை கொண்டு சுத்தம் செய்யணும் அத்தனை கற்களை கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இப்ப எந்த கற்களை கொண்டு நம்ம சுத்தம் செய்யணும் அந்த கற்களை வலது பலகைகளிலும் அதாவது எந்த கை அதாவது தர்ம கற்களை பிடித்திருக்கிறவா சுத்தம் செய்திருக்கு அதை வந்து நிச்சயமா வலது கையில பிடிச்சி செய்து கொள்வான் சுத்தம் செய்து கொள்ளுவான் என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள் இன்னைக்கு நம்ம இதை பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்த ஒண்ணு எந்த அளவுல மன்னிக்கப்படும் 2வதாக கழுகுனுடைய முறைகளை 3 பார்த்தோம் அடுத்து பார்த்தோம் என்னன்னா எப்படி இஸ்திஞ்சா செய்யணுங்கிற முறைகளை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இந்த படத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வரக்கூடிய படங்கள்ல இனிவருடைய சில பகுதிகளை நாம் பார்ப்போம் இன்று எதை படித்தமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் முதல் புரிவானாக வாஹித் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு